வெல்கம் டு மை ஈஸி லேர்னிங் கம்ப்யூட்டர். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்காக இந்த வீடியோவை நான் மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இதில் சென்னை டிஸ்ட்ரிக்டில் நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்குது. அதுலேயும் ஒரே நேமில் நிறைய காலேஜஸ் இருக்குது. இப்போது பார்த்திங்கன்னா வெங்கடேஸ்வரான்னு இருக்கும், வேலம்மாள்னு 2 இருக்கும், ராஜலக்ஷ்மின்னு 2 இருக்கும். அதுபோல் 2-3 காலேஜஸ் ஒரே நேமில் வச்சுருப்பான். கொஞ்சம் மைனர் டிஃப்ரென்ஸில் நமக்கு தெரியாமலே சிலரெல்லாம் என்ன பண்ணிடுவோம், நம்ம ஒரு காலேஜ்னு நினச்சி இன்னொரு காலேஜில் போய் சேர்ந்துட்ருப்போம். அது என்னென்ன காலேஜ் கொஞ்சம் ஹை கட் ஆஃப் கேட்டகரியில் எடுத்திருக்கான் லாஸ்ட் இயர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட நியூஸ் படி, அதாவது சென்னை டிஸ்ட்ரிக்ட் படி பார்த்தோன்னா நிறைய பேஜஸ் இருக்குது பாருங்கள். அதில் ஃபஸ்ட் பேஜில் என்னென்ன கேட்டகரிஸ் வருது, யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் அண்ணா யூனிவர்சிட்டியோட சென்னை கேம்பஸில் இருக்கக்கூடிய கிண்டி கேம்பஸில் தான் இப்போது 195, 191 அது போல் கட் ஆஃப் பயோமெடிக்கல்கே. ஸோ ஐ கட் ஆஃபில் தான் போயிருக்கு யூனிவர்சிட்டி கேம்பஸ்ஸு. இது கிண்டியில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டியோட கேம்பஸ்ஸு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது ரொம்ப ஹை கேட்டகரியில் போயிருக்கு, தட் மீன்ஸ் கட் ஆஃபு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டே 2 பேஜில் போயிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு காலேஜ் ஹலீம் முகமது சலேஹி காலேஜ்னிட்டு, அது கொஞ்சம் மீடியம் தான் போயிருக்கு. அது 140 பிலோ 150லேயே போயிருக்கு. ஜெயா இன்ஜினியரிங் காலேஜும் ரொம்ப கம்மியாக தான் போயிருக்கு. ஆர்டினரி 150 பிலோ இருந்தாலே ஜெயா இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாம் கிடச்சிடும். எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜும் அது போல் தான் கிடச்சிருக்கு பாருங்கள், 156, 146. ஸோ பிலோ 150 இருந்தாலே எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜும் கிடச்சிடும். வேல்டெக்கில் பாருங்கள், வேல்டெக்கில் 164, 154 ரொம்ப ஹை கட் ஆஃபும் இல்லை, மீடியம். அதாவது 160 ஓசிக்கு தான் 164.5, பிசிக்கு 154.5, 145 பிசிஎம்முக்கு, எம்பிசிக்கு 155 இதுலேயே கிடச்சிருக்கு. சில கோர்சஸ் எல்லாம் 129க்கே கிடச்சிருக்கு பாருங்கள் வேல்டெக்கில். வேல்டெக்லேயும் 2 இருக்குது. வேல்டெக் மல்டிடெக் டாக்டர் ரங்கராஜன், டாக்டர் சகுந்தலா அப்படின்ட்டு ஒரு காலேஜ் இருக்குது. அப்புறம் இன்னொன்று வேல்டெக்லேயே இன்னொரு பேஜ்லேயும் ஒன்று வருது பாருங்கள். உங்களுக்கு எது வேணும், வேல்டெக்கில் 2 இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியம் கட் ஆஃபில் போயிருக்கு. அடுத்தது பாருங்கள் வேலம்மாள்லேயும் 2 இருக்குது. ஆவடியில் 1 இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொன்று கல்கட்டா டு வேறு ரூட்டில் 1 இருக்குது. என்னன்றதை பார்ப்போம், ஃபர்தர் பேஜஸில் டிஸ்பிளே பண்ணுறேன். இப்போ இந்த வேலம்மாளில் பார்த்திங்கன்னா இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் அம்பத்தூர் போட்டிருக்கான், ரெட் ஹில்ஸ் பக்கத்தில். அதில் 165, 155 அப்படி கொஞ்சம் மீடியம் கட் ஆஃபில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அங்கே இடம் கிடச்சிருக்கு. வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜும் கொஞ்சம் நல்ல இன்ஜினியரிங் காலேஜில் தான், ஓரளவுக்கு கம்ப்யூட்டருக்கெல்லாம் பாருங்கள் 163 கட் ஆஃப்லேயே கிடச்சிருக்கு. முன்ன பார்த்தோம் இல்லைங்களா, வேல்டெக் ஐ டெக்னாலஜி, இங்கே பாருங்கள் முன்ன பார்த்தது மல்டிடெக்கு, இப்போ ஹைடெக்கில் இங்கே பாருங்கள் 163, 159 இந்த கட் ஆஃபில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேல்டெக் ஹைடெக்கில் கிடச்சிருக்கு. அடுத்து கோஜன் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ், இதெல்லாம் கொஞ்சம் கம்மியில் தான் போயிருக்கு. இங்கேயுமே இந்த பிஎம்ஆர் காலேஜ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. செயின்ட் பீட்டர்ஸும் ரொம்ப கம்மியாக தான் போயிருக்கு. அன்னை வேளாங்கண்ணியும் கம்மியாக தான் போயிருக்கு. இந்த பேஜில் பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப கம்மி கட் ஆஃபில் தான் போயிருக்கு. சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, சென்ட் ஜோசப்லேயுமே 2 இருக்குது போல். சென்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் பார்த்திங்கன்னா 167, 157 கொஞ்சம் மீடியம் தான், ரொம்ப ஹை கட் ஆஃப் கூட கிடையாது. 150 to 60 இருந்தாலே இதில் சேரலாம். சில கோர்சஸ்க்கெல்லாம் 150 பிலோலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சென்ட் ஜோசப்பில். இது ஓரளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி. அடுத்தது பனிமலர் காலேஜ், அதில் 169, 159
இதுவுமே ரொம்ப அதிகமும் கிடையாது, ரொம்ப கம்மி கட் ஆஃப்க்கு கொடுக்கல இவங்களும் சீட்டு. இதுலேயுமே மீடியம், அதாவது 150 to 160 இருக்கிறவங்கெல்லாம் பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ்லேயும் சூஸ் பண்ணலாம். அடுத்தது எஸ்கேஆர் இன்ஜினியரிங் காலேஜெல்லாம் ரொம்ப கம்மி கட் ஆஃப்க்கு தான் போயிருக்கு. அங்கெல்லாம் எந்த அளவுக்கு பிளேஸ்மெண்ட் இருக்குன்னு தெரியாது. நம்ம இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுறது பெருசு இல்லைங்க, அது கொஞ்சம் நல்ல காலேஜில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா வந்து பிளேஸ்மெண்ட் அவங்களே கொடுத்துருவாங்க. அதனால கொஞ்சம் பார்த்து ஜாயின் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஸ்ரீ முத்துக்குமரன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிலலாம் எதுவுமே கட் ஆஃபே இல்லை லாஸ்ட்டு இயர்து. இதில் பார்த்திங்கன்னா அடுத்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், முன்னையே நான் வெங்கடேஸ்வரா சொன்னேன். இதில் பாருங்கள், வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் ஓரளவுக்கு 157, 149, பயோடெக்னாலஜி 179க்கே போயிருக்கு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 190க்கு போயிருக்கு. ஸோ இந்த காலேஜ்லையுமே கொஞ்சம் ஹை கட் ஆஃபில் இருக்கிறவங்களெல்லாம் சூஸ் பண்ணியிருக்காங்க. இது தவிர இந்த பேஜில் வேறு எந்த காலேஜும் சொல்லிக்கிற மாதிரி கிடையாது. அடுத்தது பார்த்திங்கன்னா வெங்கடேஸ்வராக்கு அப்புறம் ஜெயா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கும் ரொம்ப கம்மி கட் ஆஃப் தான் போல். அடுத்தது லயோலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதுலேயுமே 2 இருக்குங்க. லயோலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜின்னு ஒன்று இருக்குது, லயோலா ஹை கேம்ப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த லயோலா ஹை கேம்பில் தான் வந்து ஹை கட் ஆஃப் போயிருக்குது. லயோலா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் கொஞ்சம் கம்மி கட் ஆஃப், மீடியம் 160 to 150ல் இருக்கிறவங்கெல்லாம் 146க்கே கூட கிடச்சிருக்குது பாருங்கள். 134, 131, இதில் வந்து கொஞ்சம் மீடியம் கட் ஆஃப் இருக்கிறவங்கெல்லாம் லயோலாவை சூஸ் பண்ணலாம். அடுத்த காலேஜ் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, ஆல்ஃபாலெல்லாம் ரொம்ப கம்மி தான் போயிட்டுருக்கு. வேலம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை கொல்கத்தா ஹைவேயில் பாருங்கள், இங்கே ஒன்று. முன்னே பார்த்தது ரெட் ஹில்ஸில் இருந்தது, இப்போ இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா சென்னை கொல்கத்தா ஹைவேயில். இதில் பார்த்திங்கன்னா கம்மி தான் கட் ஆஃப் போயிருக்கு பாருங்கள். 158, 48, 36 அதுக்கு எல்லாமே போயிருக்கு வேலம்மாள் செகண்ட். அப்போ வேலம்மாள் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரெட் ஹில்ஸில் இருக்கிறது ரொம்ப அதிகம் கட் ஆஃபு. இன்னொன்று வேலம்மாள் சென்னை டு கொல்கட்டா ரோடில் இருக்கக்கூடிய பஞ்சட்டி வில்லேஜ் பொன்னேரியில் ஒன்று இருக்குது, அதில் வந்து கம்மி கட் ஆஃப் தான். அடுத்தது பார்த்திங்கன்னா ஈஸ்வரி நல்ல கட் ஆஃபில் கொடுத்துருக்காங்க. ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜு 180 above, 150 above. சில கோர்சஸ் எல்லாம் வந்து கம்மி கட் ஆஃப்மே இங்கேயுமே கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ஈஸ்வரி, ஜேபிஆர் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாண்டர்டான காலேஜஸ். ஜேபிஆர் கூட பாருங்கள் 150, 159 இதெல்லாம் கொடுத்துருக்கான் ஜேபிஆர். இப்போ ஜேபிஆர் எல்லாம் சொல்லிக்கலாம் ஓரளவுக்கு நல்ல காலேஜ், இதில் படித்தா வேலை கிடைக்கும் அப்படின்ட்டு. இந்த பேஜில் அடுத்து பார்த்திங்கன்னா பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ஜெருசலேம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஒன்று கொடுத்துருக்கான். மற்றபடி ரொம்ப நல்ல காலேஜ் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி அதில் எதுவும் கொடுக்கல இந்த பேஜில். இதில் பார்த்திங்கன்னா கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு ஒன்று கொடுத்துருக்குறோம். இதில் ஓரளவுக்கு கட் ஆஃப் நல்ல கட் ஆஃபில் இருக்கிறது தான் எடுத்திருக்கான். இதுலேயுமே ரொம்ப கம்மி கட் ஆஃப்க்குமே நிறைய கோர்சஸ் போயிருக்கு. இங்கேயுமே சென்ட் ஜோசப் இன்ஜினியரிங் காலேஜ் கொடுத்துருக்கான். இது பாருங்கள், இது கொஞ்சம் ஹை கட் ஆஃப். முன்னே பார்த்த சென்ட் ஜோசப் கொஞ்சம் கம்மி கட் ஆஃப். இப்போ பார்க்குற சென்ட் ஜோசப், அதாவது இங்கே கவுன்சிலிங் கோடு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் 1317. இந்த சென்ட் ஜோசப் வந்து இன்னும் கொஞ்சம் ஹை கட் ஆஃப் இருந்தால் தான் அங்கே ஜாயின் பண்ண முடியும். சென்ட் ஜோசப் எல்லாமே ஓரளவுக்கு ஹை கட் ஆஃபில் தான் போயிருக்கு. அடுத்து அது சொல்லிக்கிற மாதிரி இங்கே பெருசாக எதுவுமே கிடையாது இந்த பேஜில். இந்த பேஜில் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல்ஸ் அப்படின்னு ஒன்று, அதில் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு இதில் பிளாஸ்டிக் டெக்னாலஜிக்கெல்லாம் 168 போயிருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாம் 139 கிடச்சிருக்கு தனலக்ஷ்மியில். மீடியமான காலேஜ் தான். அடுத்தது ஸ்ரீ சாய்ராம் பார்த்திங்கன்னா இவன் கொஞ்சம் நல்ல கட் ஆஃபில் கொடுத்துருக்கான். ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி
ஸோ சாய்ராம் பொறுத்த வரைக்கும் நல்ல கட் ஆஃபில் தான் கொடுத்துருக்குறான். அதுக்கப்புறம் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிலையும் கொஞ்சம் ஹை கட் ஆஃபில் இருக்கிறவங்களுக்கு தான் இடம் கிடச்சிருக்குது. பாருங்கள், சில கோர்சஸ்க்கெல்லாம் 190 அபோவ் இருந்தால் தான் கிடச்சிருக்குது. சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் எல்லாமே கொஞ்சம் ஹை கட் ஆஃபில் தாங்க போயிருக்கு. தனலக்ஷ்மியில் கம்மியாக தான் போயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரான்னு ஒன்று இருக்குது. பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜ், அதுலேயுமே கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியம் கட் ஆஃபில் கொடுத்துருக்கான். சில கோர்சஸ் எல்லாம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 184 போயிருக்கு. அதர் தென் மற்றதெல்லாம் கொஞ்சம் பிலோ 150லேயே போயிருக்கு. சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஒன்று இருந்தது, சாய்ராம் என்ஜினியரிங் காலேஜ்னு ஒன்று இருந்தது. பாருங்கள், என்ஜினியரிங் காலேஜில் கொஞ்சம் கம்மியான கட் ஆஃப்கே கூட போயிருக்கு பாருங்கள் சில கோர்சஸ் எல்லாம். என்ஜினியரிங் காலேஜ்லையுமே 180 அபோவெல்லாம் போயிருக்கு சில கோர்சஸ். எஸ்ஆர்எம் வேலம்மாள் என்ஜினியரிங் காலேஜ், அதில் பார்த்திங்கன்னா 132K கிடச்சிருக்குங்க சில கோர்ஸ் எல்லாம். எஸ்ஆர்எம்மில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 179K கிடச்சிருக்கு. எஸ்ஆர்எம் 180க்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் கிடச்சிருக்கு. சைபர் செக்யூரிட்டி 173K கிடச்சிருக்கு. ஸோ எஸ்ஆர்எம்லேயுமே ஓரளவுக்கு மீடியம் கட் ஆஃபில் இருந்தாலும் உள்ளே நுழைய முடியும். அடுத்து இந்த பேஜிலெல்லாம் எதுவும் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ஹை கட் ஆஃப் காலேஜஸ் எதுவும் கொடுக்கல. இங்கே ஒரு காலேஜ் கொடுத்துருக்காங்க, ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. இவங்க கொஞ்சம் ஹை கட் ஆஃபில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் தான். ராஜலக்ஷ்மி நல்ல ஹை கட் ஆஃபில் போயிருக்கு. மற்றபடி வாசுதேவன் பிரின்ஸ் டாக்டர் கே வாசுதேவன் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் கொஞ்சம் கம்மி கட் ஆஃபில் தான் போயிருக்குது. ரொம்ப அதிகமாக நல்லா சொல்ல முடியாது. இங்கே பாருங்கள் 191 கம்ப்யூட்டர் சயின்ஸு. லோயோலா சொன்னேன் இல்லைங்களா, ஏற்கனவே ஒரு லோயோலா சொன்னேன் இல்லைங்களா, இப்போ இன்னொரு லோயோலாவில் ஐகேம் காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங்கில் பாருங்கள் 191, 185, 184 அது போல் தான் போயிருக்கு. ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட்டு. உங்களுக்கு என்ன மாதிரி காலேஜ் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு அந்த கவுன்சிலிங் கோடு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கவுன்சிலிங் டைம் அப்போ செலக்ட் பண்ணுங்கள். நான் 2 லயோலா இருக்குது, அதில் தெரியாமல் இந்த லயோலா சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னலாம் சொல்லாதீங்க. கவுன்சிலிங் நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே இந்த கவுன்சிலிங் நம்பரை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் காலேஜை சூஸ் பண்ணுங்கள். இந்த பேஜில் பெருசாக எதுவும் சொல்லிக்கிற மாதிரி கொடுக்கல. இந்த பேஜஸ்லையுமே ஹை கட் ஆஃப் காலேஜஸ், அதாவது நல்ல காலேஜஸ் எதுவும் பெருசாக கொடுக்கல. இப்படி பார்த்தோன்னா நம்ம சென்னை டிஸ்ட்ரிக்டில் ஓரளவுக்கு நல்ல கட் ஆஃபில் போயிருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியோட மெயின் கேம்பஸ்ஸு, அப்புறம் சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் ஸ்ரீ சாய்ராம் என்ஜினியரிங் காலேஜி, எஸ்ஆர்எம் போயிருக்கு, ராஜலக்ஷ்மி, லோயோலா ஐ கேம்ப் போயிருக்கு, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் என்ஜினியரிங் போயிருக்கு, ஈஸ்வரி என்ஜினியரிங் காலேஜி, ஜேபிஆர், இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மீனாட்சி சுந்தரம், அப்புறம் இன்னும் சென்ட் ஜோசப், இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதுலேயே பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கான். அது எல்லாமே கொஞ்சம் நல்ல கட் ஆஃபில் போயிருக்கு. ஸோ அவங்களாம் பிளேஸ்மெண்ட்டு கட்டாயம் கொடுத்துருவான் அப்படின்னு நினைக்கிறோம். பனிமலர் கூட கொஞ்சம் நல்லா மீடியம் கட் ஆஃபில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இடம் கிடச்சிருக்கு பனிமலரில் கூட. ஸோ வெயிட் பண்ணி உங்களுக்கான காலேஜை பொறுமையாக சூஸ் பண்ணுங்கள். எல்லா காலேஜ்லேயுமே நமக்கான இடம் கண்டிப்பாக இருக்கும். நம்மளோட கட் ஆஃப் என்னமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஒரு நல்ல காலேஜஸ் கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.